எவ்வளவு புனிதமான ஒரு வணக்கத்தை சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, நீ ஹஜ்ஜிக்கு போறியா, மனைவியோட சேர்ந்துட்டு வை, இஹ்ராம் கட்டிட்டு உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு இருக்குது. மனைவியோட சேர்ந்துட்டா ஹஜ்ஜி வீணா போயிடும், ஹஜ்ஜி பசாத் ஆயிரும். ஆனா மனைவி இல்லாம வேற ஒரு ஆளோட போய் நீ சேர்ந்து சொன்னா, அல்லது அது எப்படி இருக்கானே புணத்திலையும் சேரலாமா, அதமுல் பசாதி வத்தியில் மைத்தத்தி, புணத்துட்டு போய் புணத்துட்டு சேர்மானா எவனாச்சும். ஒரு ஆம்பளை என்ன ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறான், ஒரு பொம்பளை புணம் கிடக்குது, அந்த பொம்பளை புணத்துல போய் ஒருத்தர் என்ன செய்யறான், இது மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னா, உடலுறவு கொண்டான்னு சொன்னா அவனுடைய ஹஜ்ஜி வீணா போகாது. இதுவும் உணர்வுல கற்பழிப்பு உண்டு, அவன் கற்பழித்தாண்டு ஒரு நியூஸ் எழுதுற ஒன்னா, கற்பழித்தால் நோன்பு முடியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம், கற்பழித்தால் ஹஜ்ஜி முடியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம். உணர்வுல நடந்த செய்தி, நீங்க எழுதுற சட்டம் செய்தி, கொலை செஞ்சானா கொலைன்னு எழுத முடியும், கொலை செய்வது தவறில்லை என்று எழுதுவது, கொலை செஞ்சான் என்று எழுதும் ரெண்டு ஒன்னா. அப்ப கொலை செய்வது தவறு என்ன, ஒரு பத்துவா, நீங்க பத்துவா கொடுக்குறீங்க. அதான் என்னவெல்லாம் செய்யலாம், பணத்தை போய் கெடுத்துக்க நல்லா கெடுத்துக்க, சின்ன பிள்ளைல அப்ப தூக்கிட்டு போய் ஹஜ்ஜில போய் மக்காவுல போய் ஹரம் ஷரீஃப்ல போய் என்ன செய்யணுமா, சின்ன பிள்ளை விளையாண்டு தூக்கிட்டு போய் நினைச்சுக்க, அதை கெடுத்துக்க, உன் ஹஜ்ஜி வீணா போவாதுன்னா இது என்னங்கிற, இது இரையச்சம் உடையவர்கள் எழுதக்கூடிய ஒரு சொல்லா, இதெல்லாம் தானே எங்களை விரட்டுனுச்சு இந்த குப்பையில, இதெல்லாம் நாங்களும் இருந்தோம். அப்ப 10 வருஷமா சொன்னதான் சொல்றாங்கிறீங்க, 10 வருஷம் அவகாசம் கொடுத்து பதில் இல்லை பாத்தீங்களா. இன்னைக்கு சொல்லல, இது புதுசு இல்லையா, அவரை ஒத்துக்கிட்டாரு, 10 வருஷமா இதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்ப 10 வருஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்குது, 10 வருஷத்துக்கு பிறகு பதில் சொல்ற ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது. 10 வருஷமா யோசிச்சு தீட்டி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்க, 10 வருஷமா உங்களுக்கு பதில் சொல்லலன்னா 10,000 வருஷமானாலும் பதில் சொல்லலாதே. எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமா போச்சு பாருங்க. 10 வருஷமா கேட்டதுங்கிறது அவர் மைனஸ் ஒன்று வழங்க மாட்டேங்குது. இப்பதான் சொல்லுகிறார்கள், நான் தேடி பார்க்க வேண்டும், முதல்ல கேள்விப்படுகிறேன்னால கொஞ்சம் பரவாயில்லைன்றலாம். எனக்கு தெரியும் 10 வருஷமா ஆன்சர் கிடையாது, எங்கள்கிட்ட தெரியுமே, தெரியல தெரிஞ்சுதானே எங்கள்கிட்ட கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம், அவ்வளவு மோசமா இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்றேன், ஹஜ்ஜிக்கு போறவன் புணத்தோட கொண்டாலும் ஹஜ்ஜி முடியாதான். அந்த கை வேலை செஞ்சு அது மாதிரி விந்த வெளியாக்கணும்னு சொன்னா அவன் ஹஜ்ஜி வீணா போவாதான். ஒல் இஸ்திம்னாவு பில் கஃபி அலஹாதா, அதுவும் இப்படித்தானா. அப்புறம் அபூ ஹனீஃபா இமாம் என்ன சொல்றாங்கன்றதா, லா யுஃப்ஸிது பில் ஜிமாஇ ஃபி துபுரி, பிந்துவாரத்தில் போய் உடல் உறவு கொண்டு வை, அது ஹஜ்ஜி வீணா போவாது. அது ஹஜ்ஜுக்கு போய் ஹரம் ஷரீஃப்ல போய் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி என்ன செய்யலாமா, அது செய்யலாமா. ஏன்னு கேட்டா அதுல இந்த உடல் உறவுடைய அந்த இது வந்து முழுமையாகல, பிந்துவாரத்தில் உடல் உறவு கொண்டது அது ஒரு ஃபுல் இன்பம் கிடையாது. அதுல அப்படிலாம் இதெல்லாம் ரசிச்சாலும் தான் எழுத முடியும், அப்படி எழுதி இருக்கிறாங்க. அதுல இன்னொன்று இருக்குது, இதோ தெரியாதனமா விளங்காம செஞ்சுட்டான்னு கிடையாது, வேணும்னு செஞ்சாலும் பரவாயில்லையா. ஒலா ஃபர்க ஃபீ ذلك பைன அன் யகுன ஆமிதன் அவ் நாசியன், வேணும்னு செஞ்சாலும் அது சரிதான், மறதியா செஞ்சாலும் சரிதான், தாயன் கட்டுப்பட்டு விரும்பி செஞ்சாலும் சரிதான், அவ முக்ரஹன் வற்புறுத்தப்பட்டு செஞ்சாலும் சரிதான், நீனா வேணும்னு செஞ்சுதான் ஆகணும், இந்த சிறுமியை கற்பழிச்சுதான் ஆகணும், ஹஜ்ஜி முடியாதுன்னு இருக்குத அதுக்காக வேண்டிய கற்பழிப்போம் அப்படின்னு சொல்றதான் வேணும்னு. அப்படி செஞ்சாலும் முடியாது என்று எழுதினால் அசிங்க தலைப்பு வந்துருச்சா இல்லையா, தலைப்பு வெளியே போயிட்டோமா. எங்களுடைய எழுத்துக்கள்லாம் இருக்குது, உங்களுடைய எழுத்துக்கள் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் உள்ளதான் எடுத்து காட்டிட்டு இருக்கிறோம் தலைப்பின்படி. அது ஒண்ணு. இதுல என்னன்னு கேட்டா ஒரு கேள்வி வருதுல, அவ்வளவு அந்த கேள்வி கிளப்புறா, ஆம்புல மிருகத்துல போய் சேர்ந்தா அவனுக்கு ஹஜ்ஜி முடியாதுங்கிறோம், பொம்புல மிருகத்திட்ட போய் சேர்ந்தான்னு சொன்னா ஹஜ்ஜி முறிஞ்சு போயிரும், வீணா போயிரும் சொல்றோம். ஏன் தெரியுமா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்பம் அடைதல் என்பது தனி, சின்ன விஷயத்தில் உங்களுக்கு இன்பம் முழுசா கிடைத்து விடும். ஆம்பளை அப்படிப்பட்டவன் இல்லை, வைனர் தத்துவம். அதனால அவங்களுக்கு முழு இன்பம் கிடைச்சிருமா, மிருகத்திற்கு போனாலும் என்னத்தை செஞ்சாலும் நெஞ்சிரும் முழு இன்பம் கிடைச்சிரும். அதனால அவங்களுடைய ஹஜ்ஜி வீணா போயிடும். ஆம்பளைக்கு அப்படி கிடைக்காதுன்னா இதெல்லாம் என்னங்கிறது, கேடு கட்டவனுக்கு இந்த மாதிரி சிந்தனை வருமா, ஒரு மார்க்கத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞனுக்கு வருமா? இதை கேட்கக்கூடாது. அவங்களுடைய எழுத்துக்கள்ல உள்ளதானே கேட்கிறேன், 10 வருஷமா கேட்கறோம்ல, இந்த சபை நல்ல வாய்ப்பு தானே, 10 வருஷமா பதில் சொல்ல முடியாத உன்னை கேட்டிருக்கிறாங்க, ஒட்டச்சி எரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷமா அதை பயன்படுத்தி கொண்டு நொறுக்குவீங்களா? நாங்க பதில் சொல்ல மாட்டோங்கிறது கடைசி சொல்லிட்டு இருக்க போறீங்களா? இன்னொன்னு கேளுங்க, இந்த முரண்பாடு எல்லாம் கலந்து வரும். இந்த ஒன்னு பாருங்க, எடுத்து வச்சுக்கிறேன்.